வாங்க வணக்கம். இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாங்க. கொள்ளு ரசம் தாங்க வச்சுருக்கேன். கொள்ளு பருப்பு வேக வச்சு அந்த கொள்ளு தண்ணி இருத்து ரசம் வச்சுருக்கேன். தக்காளி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு கருவேப்பிலாம் போட்டு அரைச்சி, அதுக்கு அடுத்து பாருங்கள், கொள்ளு பருப்புக்கு மல்லி, வெள்ளைப்பூண்டு, வரமிளகாய், வரமல்லி தாங்க எல்லாமே போட்டு தக்காளி, கருவேப்பிலாம் போட்டு வதக்கி, வெங்காயம் போட்டு வதக்கி அரைச்சிருக்கேங்க. சாப்பாடு சாப்பாடு வச்சுக்கிட்டாச்சுங்க. சுட சுட சாதம், ரசம் ஊற்றிக்கலாங்க. வணக்கம். ரசம், கொள்ளு பருப்பு ரசம் வச்சுருக்கேன் கொள்ளு தண்ணியில். அதுதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொள்ளு பருப்பு அரைச்சது வச்சுக்கலாங்க. சளி, இருமல் எல்லாத்துக்குமே இந்த ரசம் நல்லாயிருக்கும். கேட்கும் எல்லாம். இந்த கொள்ளு ரசம் சளி, இருமல், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க சாப்பிட்டா. இந்த கொள்ளு பருப்பு ஒரு சிலர் கடைவாங்க கொஞ்சம் தண்ணியாக. நான் கடையில் மிக்சியில் போட்டு சட்னி வாங்கி கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன், துவையல் மாதிரியே தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை பிணைஞ்சியும் சாப்பிட்டுக்கலான்ட்டு. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கொள்ளு ரசம், கொள்ளு பருப்போட சாப்பிட பிடிக்குமா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மதியம் அதுதான், அவ்வளோதாங்க சாப்பாடு. வேறு எதுவும் காயெல்லாம் செய்யலை. இதே போதுன்னு செஞ்சாச்சு. ரசமே சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கொள்ளு ரசத்துக்கு.